ஸ்ரீ மாதுரை நமகா. சென்னை அடையார் சரஸ்வதி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி. இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழத்தை பற்றி என்ன சொல்ல போறாங்க, ஊறுகாய் போடுறத பற்றி எப்படின்னு சொல்ல போறோமா அப்படின்னு நினைக்காதீங்க. எலுமிச்சம்பழம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப பெரிய விஷயம். எலுமிச்சம்பழத்துக்கு ஒரு பேரே உண்டு மாந்திரிகத்துல, ராஜகனின்னு பேர் உண்டு. ராஜகனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழம் நல்லதுக்கும் உதவும், கெட்டதுக்கும் உதவும். பலதரப்பட்ட சக்திகளை ஈர்க்கக்கூடிய அற்புதமான ஒரு கண்டக பொருளாக பயன்படுத்தக்கூடிய மாந்திரிகத்தின் முக்கிய கருவூலம் எலுமிச்சம்பழம். இந்த எலுமிச்சம்பழம் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது. எலுமிச்சம்பழம் வச்சு டிஷ்ஷு கழிக்கலாம், பூஜை பண்ணி மந்திரிச்சு கொடுக்கலாம், வாசல்ல கட்டலாம், வாசல் அறுத்து வச்சா பலன், டிஷ்ஷு பலன், இந்த மாதிரி நிறைய செய்தாலும் நீங்க ஒரு புதுசா சந்திக்க போறீங்க, ஒரு குருக்கு தட்சிணை கொடுக்க போறீங்க, இது ஒரு புதுசா ஒரு குருநாதன் கிட்ட போய் ஒரு பாடம் கற்றுக்க போறீங்க, பரதநாட்டியம் கலைஞர்கள் கண்டிப்பா செய்வாங்க. தட்சிணை வைக்கும் போது எலுமிச்சம்பழம் வச்சு தான் தட்சிணை கொடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்க யார் சந்திக்க போனாலும் எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு போறது அப்படின்றது ரொம்ப 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 விசேஷம். இது இன்னைக்கு காலகட்டத்துல இல்ல, ரொம்ப காலகட்டங்கள்ல இருந்தே இது கடைபிடிக்கக்கூடிய பழக்கம் தான். இதுக்கு உதாரணமா தில்லானா மோகனாம்பாள் படத்துல நாகேஷ் யாரையாவது சந்திக்க போகும்போது எலுமிச்சம்பழம் கொடுப்பார். அது ஒரு சீன் வச்சிருப்பாங்க. அது எதுக்காகனா, நம்ம சந்திக்க போகக்கூடிய நபர் நம்மளுக்கு நெடுங்கால நபராக, ஒரு பயணியாக, நண்பராக நம்மளோட வாழ்க்கையில தொடர்ச்சியா வரணுன்றதுக்காக எலுமிச்சம்பழம் கொடுத்தா நடக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக தான் எலுமிச்சம்பழம் கொடுக்குறோம். ஆக இன்னும் நீங்க குரு தட்சணை கொடுத்தாலும் சரி, ஒருத்தர் சந்திக்க போறதா இருந்தாலும் சரி, நல்ல காரியத்துக்கு போறதா இருந்தாலும் சரி, உங்க வீட்டு பூஜையில வச்சு ஒரு தீபாராதனை பண்ணி ஒரு எலுமிச்சம்பழத்தை கொண்டு போங்க. நல்லதே நடக்கும், அன்னையருள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.